நமச்சிவாய. ஆதிசீவன் தியான பீடம் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாரும் நலமுடனும் ஆரோக்கியத்துடனும் தீர்க்க ஆயுளோடும் வாழ என் சிவனை வேண்டி என்னுடைய இந்த உரையை துவக்குகின்றேன். இந்த காலகட்டத்திலே குழந்தைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். நான் பிரயாணம் செய்யும் பொழுதும் சரி, யாருடைய அழைப்பின் பேரில் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றாலும் சரி, இப்போது வருகின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை முன்னால் பதிவிலே நான் பதிவிட்டிருந்தேன். இன்னொரு தவறும் நம்மை அறியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன என்றால், குழந்தை அழுதால் குழந்தை பருவத்திலேயே அவர்களிடம் இந்த கைபேசியை கொடுக்கிறார்கள், செல்போனை கொடுத்து ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த குழந்தை அதை தான் பார்த்துட்டே இருக்குது. குழந்தை மட்டும் பார்க்கலைங்க செல்போனை. நீங்க இந்த ஐந்தறிவு உள்ள ஜீவன்கள், நாய் பார்க்குது, குரங்கு பார்க்குது, இது எல்லாமே ரொம்ப தீவிரமா கவனிச்சு பார்க்குது. யானைகள், வளர்ப்பு யானைகள் பார்க்கிறது. இப்படி இந்த செல்போன் மோகமாகப்பட்டது மனிதர்களும் விடல, ஐந்தறிவு ஜீவராசிகளையும் விடல. இதை பார்த்து 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 இந்த குழந்தைகளுடைய சுயமான சிந்தனை அப்படிங்கிறது சுத்தமாக போய்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, கண் பார்வையிலும் கோளாறுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தாய்மார்களும் மிக அவசியமாக கவனிக்கணும். ஏன்னா, குழந்தை அழுகை நிப்பாட்டுறதுக்காக நிறைய தாய்மார்கள் பண்ற பெரிய தவறு இதுதான். இந்த கைபேசியை ஆன் பண்ணி கொடுக்கறதோ, இல்லைன்னா பிற்காலத்தில் அவனே ஆன் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. போன வாரம் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டிலே எல்லா கிட்டத்தட்ட ஒரு 5 குழந்தைகள் இருந்தார்கள் என்றால் 3 குழந்தைகளிடம் செல்போன் தான் இருந்தது. செல்போனை பார்த்து அது கொஞ்ச நேரம் அழுதா உடனே செல்போன் எடுத்துக்குது. இவங்களும் கொடுத்துட்டு சிவனேன்னு இருக்கிறாங்க. ஆக இந்த செல்போனால் விளையக்கூடிய பெரிய ஒரு சிக்கல்கள் என்னவென்றால், சுய சிந்தனை இல்லாத குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறது. இன்னொன்று, என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் சொல்வதும் இதுதான். என்ன சொல்றாங்க? ஐயா, படிப்பு குறைஞ்சு போச்சு, குழந்தை முன்ன படித்த மாதிரி இப்ப படிக்கல, காரணம் எப்ப பாரு செல்போனையே வச்சுட்டு இருக்கிறான். ஏன் இந்த செல்போனை கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கொரோனா காலத்துல செல்போன் மூலமா தானே பாடங்கள் நடத்தினாங்க. அப்ப நாங்க அந்த பெரிய செல்போன் எல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம். அதுல பழகிட்டதுனால இப்போ அதை விட முடியாம குழந்தைகள் ரொம்பவே அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்போ இதுக்கு என்னதான் மாற்று வழி அப்படின்னு சொல்லி கேட்டு வர்றாங்க. மாற்று வழி என்று சொன்னால், அவர்களிடம் நீங்கள் தான் அதிக நேரம் பேசுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். குழந்தைகள் ஏதேனும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் நீங்கள் போனால் அந்த குழந்தை செல்போனை எடுத்துக்குது. அந்த குழந்தைக்கு தேவையான பதில செல்போன் சொல்லுது. அப்போ இந்த செல்போன் மம்மியாவும் டாடியாவும் மாறி போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. தயவு செய்து இந்த கைபேசியில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுங்கள். இனி வருங்காலம் மிக மோசமாக இருக்க போகிறது. ஏனென்றால் இந்த கைபேசியால் நிறைய பேருக்கு அப்ப செல்போனை எப்ப கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. செல்போன் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் 18 வயதுக்கு அப்புறம்தான் ஒரு சிந்தனை அவர்களுக்கு ஒரு கரெக்டான சிந்தனையும், நாம் இப்படி வளரணும், இந்த மாதிரி படிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் உருவாகிற வயது. 12 வயதுக்கு பிறகு வரக்கூடிய 6 வயது கடந்த பின் 18 வயது, அந்த காலகட்டங்களிலே கொடுக்கணும். இல்ல இந்த காலத்துல படிக்கிறதுக்கே செல்போன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், அது எந்த மாதிரியான பள்ளிகள் அப்படின்னு நீங்க பார்க்கணும். எல்லாம் வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் பீஸ் வாங்குற பள்ளிகளில் மட்டும்தான் இது போன்ற பழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் அவர்களுக்கு பல விதங்களிலே லாபம். இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது எனக்கு தெரிந்து சிங்கப்பூரிலே கூட இது மாதிரியான பழக்கங்கள் இல்லை. செல்போனிலே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க இல்லை. ஆனால் செல்போன் பயன்படுத்துகிறார்கள், குழந்தைகளும் பயன்படுத்துகிறார்கள், இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால்
தாயும் தந்தையும் செல்போன் இல்லாம இல்ல. ஏன்னா இன்னைக்கு இது இல்லாம நிறைய வேலைகள் நடக்கிறது இல்லை என்று நினைக்கிறார்கள். இது முக்கியமான தவறு. இந்த கைபேசி இல்லாத காலத்திலே என்ன செய்தோம் நாம்? எந்த இடத்திலிருந்து நாம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணுமோ, தகவலை தரணுமோ, அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம தகவல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படியே செய்யறோம். என்ன எந்த வேலையாவது உடனே நடந்துடணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அப்போ இந்த பைக் ஓட்டும் பொழுதும், டிரைவிங்ல இருக்கும் பொழுதும் இன்னும் கூட இந்த ஒரு கழுத்தை இப்படி வைத்து கொண்டு பேசிக்கொண்டு செல்பவர்களை பார்க்கிறேன். ஏன் ஒரு இடத்துல நிறுத்தி பேசினால் அதுக்குள்ள நீ என்ன பெரிய சாதனை முடிச்சிட போறியா? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் இது. யாரு அழிஞ்சு போறாங்க? நீங்க தான். மற்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் செல்போன் பேசிக்கொண்டு டிரைவிங் செய்வதால் அடுத்தவரும் பாதிக்கப்படுகிறார். உன் எதிரில் வருவரும் பாதிக்கப்படுகிறார். உண்மையிலேயே இதற்கு தகுந்த தண்டனையை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறை. ஆனால் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இது தொடரும். இந்த குழந்தைகள் இந்த செல்போன் மோகத்தால், கைபேசி மோகத்தால் பல விஷயங்களிலே அவர்கள் அழிந்து வருகிறார்கள். மனதளவிலும் உடல் அளவிலும். 13 வயது 12 வயதிலேயே காதலிக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் கைபேசி தான். இந்த கைபேசியிலிருந்து அனைத்து நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. இதை சரிப்படுத்தி ஒரு வழிப்படுத்தி கொடுக்க வேண்டியது தாய் தகப்பனுடைய கடமை. இதை மறக்காதீர்கள். நம சிவாய.